ஹலோ வியூவர்ஸ், அது செப்டம்பர் 30, 2021 மும்பை ஆண்ட் ஆஃப் மலைப்பகுதி. காலையில் சுமாராக 7:30 மணிக்கு ஒரு நபர் வாக்கிங் போயிட்டு இருக்கார். அவர் போற அந்த பாதை சற்று குறுகலாகவும் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாழடைந்து வீட ஓட்டின பகுதியா இருக்குது. அப்படி அவர் நடந்து போகும்போது ஒரு இடத்துல வழக்கத்துக்கு மாறா ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. என்ன வித்தியாசமான ஒரு பேட்ஸ்மேன் வருதுன்னு அந்த இடத்தை நோக்கி அந்த நபர் நடந்து போறாரு. கிட்ட போய் பார்த்தப்போ அங்க சில பிளாக் கலர் பெரிய கவர்ல சில மூட்டைகள் இருந்திருக்கு. அதுல ஒரு கவர்ல கிழிஞ்ச நெல்லில ஏதோ அவர் கண்ணுல தென்படுது. அதை பார்த்த அந்த நபர் ஒரு நிமிஷம் பயத்தோட உச்சிக்கு போறாரு. இது போக இன்னும் 2-3 பெரிய பிளாக் கலர் பேக் பக்கத்திலே இருந்ததுனால இன்னும் பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்ல போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் சம்பவ இடத்துல இருந்து 2 தெரு தள்ளி பக்கத்திலேயே இருந்ததுனால அவர் நேர்லயே போய் விஷயத்த என்னன்றத சொல்றாரு. நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனலுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க இருந்த பிளாக் கலர் கவர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த பேக்குள்ள இருந்தது கொடூரமா துண்டு துண்டா வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்களை அந்த பேக்குள்ள பாக்குறாங்க. அந்த உடல் பாகங்கள் சில வெட்டுக்காயங்களோட பாதியளவு எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. ஆனா அந்த கவருக்குள்ள தலையை தவிர மற்ற உடல் பாகங்கள் 5 துண்டுகளா இருந்திருக்கு. அதுல ஒரு கைப்பகுதியில தாதாங்கிற மங்கலான டேட்டூ குத்தி இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. அதே போல இது ஒரு ஆணோட உடல்ன்றதும் அவருக்கு வயசு 35 இருந்து 40 இருக்குன்றது போலீஸ் கெஸ் பண்றாங்க. இது போக சில அடி தூரத்துல 2 பெரிய சானிடைசர் பாட்டில் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க விக்டிமோட பாடியை எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே சமயம் விக்டிம் யாரும் தெரியக்கூடாதுக்காக தலையை மட்டும் வெட்டி வேற எங்கேயோ தூக்கிமை போட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி சில கொடூரமான அசம்பாவிதங்கள் மக்கள் வசிக்கின்ற இடத்துல நடந்தா நாம எல்லாருக்கும் ஒரு விதமான பயத்தையும் அதிர்ச்சியும் உண்டாகும். அப்படிதான் இந்த இடத்துல இருந்தவங்களுக்கும் இருந்திருக்கு. உடனடியா டிஎஸ்பி பிரகாஷ் யாதவ் தலைமையில டீம் அரேஞ்ச் பண்ணி இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவர்ல இருந்து எடுத்த உடல் பாகத்தை அட்டாப்சிக்காக மும்பை சியோன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அதே சமயம் அதை சுத்தி எங்கேயாச்சும் தலைப்பகுதி கிடைக்குதான்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது. கொலை செய்யப்பட்டது யாருன்னு தெரிஞ்சாதான் கொலைக்கான மோட்டிவ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை பத்தி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போலீஸ்க்கு ஒரு சேலஞ்சிங்காவே இருந்திருக்கு. எப்பவுமே போலீஸ்க்கு இந்த மாதிரி அடையாளம் தெரியாத பாடி கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஏஜ் குரூப்ல வேற யாராச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்றத செக் பண்ணுவாங்க. அப்படித்தான் இந்த கேஸ்லயும் மும்பைல ஏதாச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்றத டீட்டெயில் செக் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகலைன்றத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா கிரைம் சீன் பார்த்த இடத்துல வேற யாராச்சும் வந்திருப்பாங்கன்னு அந்த தெருவில் இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் தரவா செக் பண்றாங்க. முக்கியமா இன்சிடென்ட் பார்த்த முந்தைய நாளை செக் பண்றாங்க, அதாவது செப்டம்பர் 29. அப்படி பார்க்கும்போது அந்த தெருவுல நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு கார் மட்டும் சந்தேகத்துக்கு இடமா போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அதே வழியா வந்திருக்கு. அன்னைக்கு நல்ல மழை பெய்ஞ்சதுனால சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கார் நம்பர் கிளியரா தெரியாம இருக்கு. ஆனா அது கிரே கலர் வேகனார் காரும் அதை ஓட்டிட்டு வந்தது ஒரு ஆணும் பக்கத்து சீட்ல ஒரு பெண் உட்காந்துட்டு இருக்கிறதும் தெரிய வருது. இது போக அந்த காரோட ஃப்ரண்ட் வைப்பர் பக்கத்துல போலீஸ்ங்கிற ஒரு நேம் பிளேட்டும் இருக்கிறத பாக்குறாங்க. பொதுவா நம்ம ஊர்ல இந்த மாதிரி போர்டை வண்டியில வச்சு யூஸ் பண்றாங்கன்னா அந்த வெஹிக்கிளோட ஓனர் இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த வேகனார் கார்லயும் போலீஸ்ங்கிற போர்டு இருந்திருக்கு. இப்படியா இந்த கார் சம்பந்தப்பட்ட ஆட்களை போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது அந்த இறந்த பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. இதுல இன்னொரு முக்கியமான குழுவும் கிடைக்குது. அது இறந்தவரோட இடது கால் இதுக்கு முன்னாடி எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக அவர் அந்த காலில் மெட்டல் பிளேட் வச்சிருக்காருன்றதும் தெரிய வருது. பொதுவா இந்த மாதிரி எலும்பு முறிவுக்காக நம்ம உடம்புல வைக்கிற மெட்டல் பிளேட்ல அது எந்த ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணது, என்ன பேட்ச் நம்பர்னு சில டீட்டெயில்ஸ் அந்த பிளேட்ல இருக்கும். அப்படி அந்த மெட்டல் பிளேட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் அதை மேனுஃபேக்சர் பண்ண ஃபேக்டரியில விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில இந்த மாதிரி மெட்டல் பிளேட்டை பர்டிகுலர் பேட்ச் நம்பரை வச்சு பார்க்கும்போது
அப்போதைக்கு சில ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணதா அந்த ஃபேக்டரி சைட்ல இருந்து சொல்றாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம சப்ளை பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்டும் போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்ப இவங்க கிட்டே இருந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல 1 by 1 என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா விசாரணை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் சோலாப்பூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட்ல கால் முறிவு ஏற்பட்டதாகவும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பிளேட்டை வச்சு சர்ஜரி பண்ணவும் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து சொல்றாங்க. அது போக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டாக வந்த அந்த நபரோட பேர் தாதா ஜெகதேல்னும் அவரை பத்தின மற்ற டீட்டெயில்ஸும் போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்க டீட்டெயில்ஸ்ல இருந்து தாதா ஜெகதேல் நம்பருக்கு கால் பண்றாங்க போலீஸ். ஆனா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தொடர்ந்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால வீட்டோட அட்ரஸும் சோலாப்பூர்ல இருக்க போலீஸ் டைரக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா வீட்டுல அவரோட மனைவி மட்டும் இருக்காங்க. போலீஸ் ஜெகதேல் பத்தி அவரோட மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவர் மும்பைக்கு ஏதோ முக்கியமான வேலையா செப்டம்பர் 29 அன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 30 அன்னைக்கு திரும்ப வந்துடும் சொல்றதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகியும் இன்னும் அவர் திரும்பவும் வரல. அது போக நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு போலீஸ் 1 வாரமா உங்க கணவரை காணும்னு சொல்றீங்க, ஏன் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலன்றத ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி எப்பயாச்சும் வெளியூர் போறது வழக்கமான ஒண்ணுதான், அடுத்த கொஞ்ச நாள்ல வந்துருவாருன்னு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த கொலையில தாதா ஜெகதேலோட மனைவிக்கும் ஏதாச்சும் சம்பந்தமா இருக்குமான்னு ஒரு ஆங்கிள் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேம் டைம் தாதா ஜெகதேல் நம்பர் எந்த டவர் லொகேஷன்ல லாஸ்டா ஆக்டிவ்ல இருந்துச்சுன்ற டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது கடைசியா செப்டம்பர் 29, 2021 நைட் மும்பைல இருக்கிற ஒர்லி போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கிற ஒரு டவர் லொகேஷன்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னா, நம்ம கேஸோட முதல்ல பாடி துண்டு கிடைச்சதுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த ஸ்டேஷன் மற்றும் அதை சுற்றியுள்ள மற்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஃபேமிலி தங்கத்தாக இருந்த அந்த குடியிருப்பு தான் அது. இப்ப ஆல்மோஸ்ட் போலீஸ் விக்டிம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலைக்கான மோட்டிவ் மற்றும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வராங்க. ஏற்கனவே சிசிடிவில பார்த்த கிரே கலர் வேகனர் கார் அந்த குவார்டர்ஸ்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு என்கொயரி பண்றாங்க. அப்பதான் அந்த கார் சிவசங்கர்ன்ற கான்ஸ்டபிளுக்கு சொந்தமானதுன்றது தெரிய வருது. சிவசங்கர் 2 பசங்க மற்றும் மனைவியோட அந்த குவார்டர்ஸ்ல தங்கி இருக்காரு. அது போக ஏசிபி கிட்ட போலீஸ் டிரைவரா வேலை பார்க்கிறாருன்னு என்கொயரில தெரிய வருது. தாதா ஜெகதேலை பத்தி விசாரிக்கும் போது அவர் யாருன்னு தெரியாது சொன்ன சிவசங்கர் பின்னர் இவங்க 2 பேரோட மொபைல் நம்பர் வாங்கி செக் பண்ணப்போ தாதா ஜெகதேலோட நம்பர் அந்த 2 போன்லயுமே டயலர் லிஸ்ட்ல இருந்திருக்கு. அதே போல இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இந்த கார் போனதை பத்தியும் லாஸ்டா இங்கதான் தாதா ஜெகதேல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆனதை பத்தியும் போலீஸ் கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸோட அடுக்கடுக்கான கேள்விகளை சமாளிக்க முடியாத சிவசங்கர் ஒரு ஸ்டேஜில் நான் தான் கொலை பண்ணன்றத கன்ஃபர்ஸ் பண்றாரு. அது போக தாதா ஜெகதேல் இவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன காரணத்துக்காக இவங்க இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்கன்ற காரணத்தையும் சொன்னது இதுதான். சிவசங்கரோட மனைவியோட சொந்த ஊர் சோலாப்பூர். தாதா ஜெகதேலும் சோனாலியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது போக காலப்போக்கில் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. இதனால தாதா ஜெகதேல் அடிக்கடி சோனாலி குடும்பத்தை பார்த்துட்டு போறது ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இது ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்காத சிவசங்கர் காலப்போக்கில் அது அவருக்கு பிடிக்காம போகுது. இதனால அவர் மனைவி கிட்ட தாதா ஜெகதேலை மீட் பண்றதையும் அவர்கிட்ட பேசுறதையும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு சிவசங்கர். சில சமயம் மோனாலி அவரோட கணவருக்கு தெரியாம அதிக நேரம் போன்ல தாதா ஜெகதேல் கிட்ட பேசுறதும் இவருக்கு தெரியாம மீட் பண்ணியும் இருந்திருக்காங்க. இதை பத்தி ஒரு நாள் சிவசங்கருக்கு தெரிய வர மோனாலியை கூப்பிட்டு வான் பண்ணி இருந்திருக்காரு. இருந்தாலும் தாதா ஜெகதேல் சோனாலியும் எப்பவும் போல அவங்களோட நடவடிக்கையில எந்த சேஞ்சஸும் இல்லாம இருந்திருக்காங்க. இதனால கோபத்தை உச்சிக்கு போன சிவசங்கர் இனிமேல் தாதா ஜெகதேல் இங்க வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிதான் சம்பவத்தை அன்னைக்கு தாதா ஜெகதேல் வீட்டுக்கு வர தெரிஞ்சுக்கிட்ட சிவசங்கர் தாதாவை கொலை பண்றதா முடிவு பண்றாரு. அன்னைக்கு அவங்களோட 2 பசங்களும் பக்கத்துல இருந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஜெகதேலுக்கு குடிக்கிறதுக்காக மது கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல சிவசங்கர் அவர் ஏற்கனவே பதுக்கி வச்சிருந்த கத்தியால சரமாரியா குத்தியிருக்காரு. ஏற்கனவே போதையில இருந்த தாதா ஜெகதேல் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காரு. இதை பார்த்து சோனாலி அங்கேயே மயங்கி இருந்திருக்காங்க. இப்போ இறந்து போன உடலை என்ன பண்றது தெரியாம பயத்துல இருந்த சிவசங்கர்
இந்த இறந்த உடலை கிட்டத்தட்ட ஒரு நாள் வச்சிருந்து துண்டு துண்டா வெட்டி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எங்கேயாச்சும் ஆள்நாடு மாற்றம் இல்லாத இடத்துல சானிடைசர் ஊற்றி கொளுத்திடலாம்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் இவர் ஒருத்தராக பண்ண முடியாததுனால அவரோட மனைவி மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை சேர்த்துக்கிட்டு இதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி கார்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எடுத்துட்டு போன சானிடைசர் வச்சு கொளுத்த ட்ரை பண்ணும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துல மழை வந்து அவங்களோட பிளானை கம்ப்ளீட்டா சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க பிளான்ல இருந்து பாதியிலேயே வந்துடுறாங்க. அதே சமயம் தலையை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த தலையை ஏரியாவோட அவுட்டர்ல ஒரு குப்பை தொட்டியில போட்டதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இந்த கேஸோட விசாரணை மும்பை கோர்ட்ல இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்குன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு குடும்பத்துல 3வது நபரோட தலையீடு தொடர்ந்த தேவையில்லாம சில சந்தேகங்களும் அதனால ஏற்படும் விளைவுகளும் ரொம்ப மோசமா இருக்குன்றது இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு கிரைம் கேஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.